ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பத்தின ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா மிஸ்ரா தாத்து நிஹாம் லிமிடெட்ல இருக்க ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் தான். ஸோ இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் கேட்டகரி அப்படி இருக்கு, என்ன எலிஜிபிள் கேட்டகரியில இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லெவல் 2 அசிஸ்டன்ட் லெவல் 2 அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி ஐடிஐ அண்ட் என்ஏசி முடிச்சிருக்கவங்க வந்து யூ கேன் அப்ளை ஃபார் திஸ். அதுவே வந்து லெவல் 4 அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ இன் எம்இ சிஹெச்டபிள்இ அண்ட் தென் எம்டி இந்த ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ லைக் இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வாக்-இன் இன்டர்வியூ தான். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பிடிஎஃப் குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு கேட்டாச்சாரியா. ஸோ இதுல பார்த்தோம்னா மிஸ்ரா தாத்து நிஹாம் லிமிடெட். ஸோ இது வந்து மினிரத்னா செக்டார் கீழே தான் இருக்கு. பிஎஸ்யூ செக்டார்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்க்கு கீழே லைக் மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா அப்படின்னு 3 செக்டார்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து மினிரத்னா செக்டார்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஸோ இதுல எந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வாக்-இன் செலக்ஷன் ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து என்னன்னா கான்ட்ராக்ட் என்கேஜ்மெண்ட் நோட்டீஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்குரிய கான்ட்ராக்ட். லைக் மினிமமா உங்களுக்கு வந்து 1 இயர்க்கு இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இதுல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி லைக் பிளஸ் 3 இயர்ஸ் ஆட் ஆன் ஆகும். ஸோ டோட்டலா 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான் வந்து இது. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா லைக் 8th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கிங் டேட் இருக்கு. சோ அந்த அன்னைக்கு யாருன்னா அசிஸ்டன்ட் லெவல் 4 மெட்டலர்ஜில இருக்கவங்களை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. அதாவது டிப்ளமோ இன் மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதுல டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்க அப்படின்னா லைக் 20 வேகன்சிஸ் இருக்கு. அதே தனியா வந்து ஓபிசி கேட்டகரி, அண்டர்சர்வ் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி அப்படின்னு தனித்தனியா போஸ்டிங்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து 9th செப்டம்பர் டியூஸ்டே அன்னைக்கு அசிஸ்டன்ட் லெவல் 4 மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல வந்து போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் மார்க்ஸ் ஆஃப் 60%. ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி 14 போஸ்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. பேஸ்ட் ஆன் கேட்டகரி வைஸ் அவங்க வந்து போஸ்டிங்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 10th செப்டம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் லெவல் 4. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் ஆஃப் 60% மார்க்ஸ் வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 11th செப்டம்பர் 2025ல வந்து லைக் 2 போஸ்டிங்ஸ் இருக்கு. யாருக்குன்னா கெமிக்கல் ஸ்ட்ரீம்ல இருக்கவங்களுக்கு. சோ மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னாவே இதுக்கு போதும் தான். சோ இதுல வந்து லைக் பேஸ்ட் ஆன் லைக் செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்-இன்க்கு அப்புறம் யூ ஹேவ் ரிட்டன் டெஸ்ட். சோ ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் லெவல் 2. அசிஸ்டன்ட் லெவல் 4க்கு பார்த்தோம்னா உங்களுடைய பேமெண்ட் எவ்வளவா இருக்கும்னா 32,640 rupees தான் வந்து உங்களோட பேமெண்ட். அதுவே அசிஸ்டன்ட் லெவல் 2ல பார்த்தோம் அப்படின்னா யூ ஹேவ் monthly payment as 29,800 rupees. So இதுல யாரெல்லாம் எலிஜிபிள் அசிஸ்டன்ட் லெவல் 2க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா எஸ்எஸ்சி கேண்டிடேட்ஸ், அதாவது 10th முடிச்சிருக்கவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ஓகே. 12th செப்டம்பர் 2025 அசிஸ்டன்ட் லெவல் 2 ஃபிட்டர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. சோ இதுல வந்து டோட்டல் போஸ்ட் வந்து 4 போஸ்ட் அவைலபிளா இருக்கு. யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி முடிச்சிருக்கவங்க, ஐடிஐ ஃபிட்டர், அது மட்டும் இல்லாம என்ஏசி, இது எல்லாமே இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து செப்டம்பர் 15th அன்னைக்கு அசிஸ்டன்ட் லெவல் 2 4 வேகன்சிஸ் எலக்ட்ரீஷியன் வந்து எலக்ட்ரீஷியன் போஸ்டிங்ஸும் அவைலபிளா இருக்கு. யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி பிளஸ் ஐடிஐ எலக்ட்ரீஷியன் பிளஸ் என்ஏசி. ஸோ இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்கும், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். அதுவே 16th செப்டம்பர் 2025 வந்து அசிஸ்டன்ட் லெவல் 2 டர்னர் வந்து உங்களுக்கு ரெக்ரூட் பண்றாங்க. ஸோ யார் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி பிளஸ் ஐடிஐ டர்னர் பிளஸ் என்ஏசியா இருக்கணும். அதுவே வந்து லைக் வெல்டர் கேட்டகரி சேம் எஸ்எஸ்சி ஐடிஐ வெல்டர் மேக் கேட்டகரியில இருக்கு, என்ஏசி கேட்டகரியில இருக்கணும். ஸோ உங்களோட டோட்டல் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 29,800 rupees. ஸோ இதுல ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ உங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜர் இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வாக்-இன் இன்டர்வியூ. அஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ உங்களுக்கு சர்டன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டன் டேட்ஸ்ல வந்து நீங்க வாக்-இன் பண்ணி செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்ல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துருப்போம். ஸ்கில் டெஸ்ட் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்ல தான் உங்களோட ஃபைனல் செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க whether you have selected or not. So whole process regarding selection அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாக்-இன், நெக்ஸ்ட் வந்து ரிட்டன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். ஸோ இது 3 தான் வந்து உங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாக்கிங் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ வாக்கிங் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மிதானி கார்பரேஷன் ஆஃபீஸ் ஆடிட்டோரியம் கஞ்சன் பாக் விச் இஸ் இன் ஹைதராபாத். ஸோ இங்கே தான் வந்து உங்களோட வாக்கின் இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ நீங்க போய் அங்கே வாக்கின் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அதுல வந்து நீங்க யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறாங்களோ தே வில் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் ரிட்டன் டெஸ்ட். இதில் அப்ளை பண்றதுக்கு அஃபிஷியலா நம்ம எதுல போய் அப்ளை பண்ணணும்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து அவங்க அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதுல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம லைக் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க்
வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இல்லை இதை பத்தின டீடைல்ஸ் நீங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிளிக் இந்த லைக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ அலாங் வித் திஸ் லைக் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம லைக் வாக் இன் இன்டர்வியூஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் லைக் சிஇ ஸ்ட்ரீம், எம்இ ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாம் இருக்கிறனால ஸோ கேட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் லைக் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து like crack பண்ணிடலாம். So as we are from GATE Acharya, we are providing online and offline courses for GATE examination and also some other engineering, some also other engineering examinations. So if you guys are in need, you can just contact us. Our contact details is in description box. So in the exams ku வந்து most of the class முன்னாடி சொன்ன மாதிரி qualification details பார்த்தோம் அப்படின்னா diploma in mechanical engineering and then chemical engineering and then electrical engineering and then metallurgy engineering. So இந்த 4 இதுலயும் வந்து நீங்க engineering முடிச்சிருந்தீங்க அப்படின்னா so நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது இல்லாம லைக் நான் அடுத்து சொன்ன மாதிரி ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டர்னர், வெல்டர், ஸோ இந்த கேட்டகரியில எல்லாம் நீங்க போகணும் அப்படின்னா லைக் எஸ்எஸ்சி முடிச்சிருந்தாவே போதும். அது கூட ஐடிஐ அண்ட் என்ஐசி முடிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் என்டர் இன் டு தட். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்.